அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 5வது வீடா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துடைய அதிபதி நவகிரகங்களுடைய நாயகனாக பார்க்கக்கூடிய சூரிய பகவான். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்லாம் ஆக்டிவேஷன் ஆகுது. மாத கிரகங்களால இந்த 4 பாவகமும் ஆக்டிவேட் ஆக போகுது. இதுல மெயினா நம்ம பாக்குறது நம்மளுடைய ராசிநாதன் இந்த மாதத்துல உச்சம். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது சூரியன் இந்த மாதத்துல மேஷத்துல உச்ச பலத்தோட புதனோட இணைஞ்சிருப்பாரு. ரொம்ப நல்ல விஷயம். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், மேலும் லாபாதிபதி, மூத்த சகோதர ஸ்தானாதிபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த புத பகவானோட சூரியன் இணைந்து அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. புதன் ஆதித்ய யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரமாதமா கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருவாங்க. அசுர குரு தேவகுரு 2 இணைகிறாங்க. அதை நம்ம அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்றோம். என்னதான் குரு சுக்கிரன் இணையக்கூடாத ஒரு அமைப்பாக இருந்தாலும், அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் இணையக்கூடாத அமைப்பாக இருந்தாலும், லாபஸ்தானத்துல இந்த 2 கிரகமும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் பாவகத்தை மிக மிக வலிமைப்படுத்தும். அதுவும் சுக்கிரன் நமக்கு 3, 10க்கு அதிபதியா வந்துடுவாரு. ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. குரு நமக்கு பஞ்சமாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி, அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில நல்லது. அடுத்த இந்த மாதத்துல செவ்வாய் சனி கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். அஷ்டமத்துல செவ்வாய் சனி கூட்டணி தான் பெரிய மைனஸ். 11ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் சனி கூட்டணி இருக்கு. 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஆசிலேஷனா போகும். எதுவும் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ப்ராக்ரஸ்லாம் பெருசா இருக்காது. 11ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த மே மாதத்தோட முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல சுக்கிரன் இந்த மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல ஆட்சியா இருப்பார். அதுவும் நமக்கு நல்லதுதான். சனி பார்வையில இருந்தாலும் பெருசா குற்றம் இல்லை. அடுத்தது நான் சிம்மத்துக்கு நான் பார்க்குற 2 மைனஸ் என்னன்னாக்கா, ஒன்னு அஷ்டம சனி கடுமையா தாக்கிட்டு இருக்கு. யாருக்கும் மன ரீதியா பெருசா நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இருக்கு. பேச்சால நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதே போல ஜென்ம கேது 7ஆம் இடத்துல ராகு, இதுவும் பெரிய மைனஸ் தான். மன வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசா நிம்மதியை கொடுக்காது. திருமணமானவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி போராட்டமான அமைப்பு, அல்லது வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தம், மாத்தி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கும். மேக்சிமம் பார்ட்னரோட ஒரு மாதிரி சண்டை சச்சரவு வாக்குவாதம், பேசிக்காம இருக்கிறது, முகம் கொடுத்து பேசிக்காம இருக்கிறது, இது போன்ற அமைப்புகள்லாம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அது 2 தான் நான் பெரிய மைனஸா பார்க்குறேன். மற்றபடி இந்த மே மாதம் ஏதாச்சும் மேஜரா ட்ரிபிள் இருக்கா அப்படின்னாக்கா, நம்மளுடைய ராசிநாதன் உச்சம் ஆயிடுறாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். மாதத்தோட பிகினிங்ல நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எதையும் சமாளிக்கிற வல்லமை கிரியேட் ஆயிடுது. அதே போல சுக்கிரன் ஆட்சி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல லாபஸ்தானத்துல குரு சுக்கிரன் நினைவு அட்டகாசமா இருக்கு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 11 நாட்கள் மட்டும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க. குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, உங்களுடைய தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்களை பயணிக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது கவனமா இருக்கணும். உங்களுடைய முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மே மாதத்துல 11ஆம் தேதி வரைக்கும் எதுவும் முக்கிய மாற்றம், முக்கிய முடிவுகள் எதுவும் செய்யாம இருக்கிறது பெஸ்ட். ஒன்ஸ் செவ்வாயுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவுகள் பிரமாதமான வெற்றியை கொடுத்துரும். என்னதான் அஷ்டம சனி நடந்தாலும், முயற்சிகள்ல நிறைய தடை தாமதத்தை கொடுத்தாலும், மன சோர்வு அதிகமா கொடுத்தாலும், 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முயற்சிகள் பிரமாதமான வெற்றியை கொடுத்துரும். பாகியஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் பிளஸ் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 9க்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், மேலும் செவ்வாய் ஆட்சி அடைகிறது, சூரியனோட இணைகிறது, அட்டகாசமான ஒரு அமைப்பு. மேலும் 2, 11க்கு அதிபதியாக வரக்கூடிய புதன். ஸோ இந்த முக்கட்டு கிரக அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயர்தரமான நற்பலன்களை கொடுத்துரும். எனவே முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மே மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பிளான் பண்றது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. 11ஆம் தேதிக்கு பிறகு மனசோர்வுலாம் நீங்கிடும். ஒரு விஷயத்த செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நினைச்சதை சாதிக்கிறதுக்கான வல்லமை பிறக்கும். சிந்தனை தெளிவு கிடைக்கும். முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்யறதுக்கு இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது
நீங்க இழந்த பெயர் புகழ் இந்த மாதத்துல உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு திரும்ப கிடைச்சிடும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயரப்போகுது. அதே போல தொழில் உத்தியோகம் இது ரெண்டையும் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. 11ஆம் தேதிக்கு பிறகுதான் தொழில் உத்தியோகத்துல பிரம்மாண்டமான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் தென்படுது. காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் நம்மளுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்காரு, அது ஒரு சின்ன மைனஸ். அடுத்து செவ்வாய் நமக்கு 4, 9க்கு அதிபதியா வராரு. என்னதான் இந்த மாதத்துல சூரியன் உச்சமா இருந்தாலும் சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. மேலும் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல மறைகிறாரு, அது இன்னொரு சின்ன ஒரு குற்றம். எனவே 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாகும் போது இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துரும். அது வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்புகள் இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகுதான் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்படுது. எனவே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில் 11ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம், இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலை தேடலான்னு பிளான் பண்றேன், வேலையை மாற்றம் செய்யலான் இருக்கேன் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. அந்த ஆக்ஷனை 11ஆம் தேதிக்கு பிறகு பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறத பல்ல கடிச்சு நகர்த்துறது பெஸ்ட். அதே போல இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். தாராளமா முயற்சி பண்ணலாம். இந்த மாதத்துல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். முயற்சிகளை செய்யுங்க, உறுதியாக வெற்றி உண்டு. இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ராசிநாதன் பலமா இருக்காரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறாரு. எனவே தொழில் சிந்தனை, உத்தியோக சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலையில மாற்றங்களை செய்யறதுக்கு தயாராவாங்க. 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க உத்தியோக ரீதியே என்ன மாற்றம் செஞ்சாலும் சரி, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 2வது விஷயம் நான் சொல்றது, தேவையில்லாத அதிகமான குழப்பத்தை விட்டுருங்க. ஓவர் திங்க் பண்றது தான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். ஆல்ரெடியே நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓவரா திங்க் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு தனக்கு இருக்கிற வாய்ப்புகளை தானே தட்டி கழிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இவங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எனவே இந்த மே மாதத்துல சிம்மராசிக்காரர்கள் கோபம், உணர்ச்சி வசப்படுறது, ஓவரா திங்க் பண்றது, யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதத்துல அதை நினைச்சு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யாராச்சும் ஒரு விஷயத்த கோபமா அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும், அப்படியே அதையே ரிப்பீட்டடா அசை போட்டு அந்த கோபத்தை இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்க வேண்டாம். ஜஸ்ட் மைண்டை பிளாங்கா வச்சுக்கோங்க, புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா கோபம் வருதோ, எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனநிலை வருதோ அந்த இடத்துல நல்லா ஒரு 10 வாட்டி நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அது அப்படியே சாந்தமாகும், மனம் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஓவரா திங்க் பண்றதை குறைச்சிட்டாலே பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதத்துல உறுதியா உங்களுக்கு உண்டு. 11ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக ரீதியா நிறைய வாய்ப்புகள் வரும். புதிய வாய்ப்புகள் அற்புதமா கிடைக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு. முயற்சி செய்தால் உறுதியா வெற்றி உண்டு. 9ஆம் பாவகம் இயங்குறதுனால, 9ஆம் அதிபதி ஆட்சி ஆகிறதுனால தாராளமா முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கிரியேட் ஆகுது. ரொம்ப நாளா முயற்சி செஞ்சு தடைப்பட்டுட்டே இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களா, இந்த மாதத்துல ட்ரை பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். எனவே உத்தியோக வாய்ப்புகள், உத்தியோகத்துல நல்ல மாற்றம் இதெல்லாம் தேடி வருது. தொழில் ரீதியா பார்க்கும்போது நிறைய சிம்மராசிக்காரர்கள் பணத்தை ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆன மாதிரி ஒரு அமைப்புல இருக்காங்க. எனவே தொழில் ரீதியா இந்த மாதம் எதுவும் உங்களுக்கு பெருசா தொய்வா இல்லை, பிரச்சனையா இல்லை. 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில படிப்படியான முன்னேற்றங்கள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா ஒரு நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை எல்லாத்தையும் சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உங்களுடைய உடல், மனம் எல்லாத்தையும் தயார்படுத்துங்க. தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல உங்களுக்கு உறுதியா உண்டு. டைமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தொழில ஒரு மாதிரி பிரஷரா நிறைய கஸ்டமர்ஸ் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தது லாபம், பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு சுக்கிர நினைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக அற்புதமான வளர்ச்சி உண்டு. நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கணிசமா இருக்கும். உடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசைகளை இந்த மாதத்துல நிறைவேற்றிப்பீங்க. 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைகிறதுனால தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம், அதே போல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், மேலும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல உருவாக போகுது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம் தான். பொருளாதார ரீதியா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் தான். பெருசா தொய்வு நிலைகள் எதுவும் இருக்காது. ஆசைகள், தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகும். எனவே பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டு.
அடுத்தது கடன் பிரச்சனை, கடன் சுமை ஏதாச்சும் இருக்குன்னா இந்த மாதத்துல கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பிரமாதமா இருக்கும். இந்த மாதத்துல பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமா கிடைக்கும். மேலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. திருமண முயற்சிலாம் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கு ஃபேவரா இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. ஆல்ரெடி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல குற்றவியல் ஸ்தானமா பாவிக்கப்படக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றம். இந்த மாதத்துல செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 15ஆம் தேதி வரைக்கும் திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது பெஸ்ட். 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகள் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் தடை தாமதத்தோட தான் கொடுக்கும். பெருசா பெரிய ப்ராக்ரஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே போல மன வாழ்க்கைன்னு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை துணையோட ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை மேல அடிக்கடி கோவம் வரும். சண்டை, சச்சரவு, வாக்குவாதம்லாம் காரசாரமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கு. அது பெரிய குற்றம். எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் அந்த மாதத்துல உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகள்ல கவனம், நிதானம் தேவை. உங்களுடைய வார்த்தைகள்ல கோபம் அதிகமா இருக்கும். அப்படியே ரொம்ப சவுண்டா கத்துறது, இது போன்ற அமைப்புகள்லாம் சற்று அதிகமா இருக்கும். எனவே குடும்பத்தை அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு, எதுவும் சின்ன பிரச்சனையை பெருசாக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சாந்தமா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் இந்த மாதத்துல மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. எனவே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில ரொம்ப கவனம் தேவை. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்கும்போது பாகியஸ்தானத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறது நல்லது. அடுத்தது 10ஆம் இடத்துக்கு அதே அமைப்பு மாறிடும். எனவே இந்த மாதம் கல்வி ரீதியா நல்ல அற்புதமான மேன்மை உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சிரும். இந்த மாதத்துல முக்கிய முடிவுகள் ஏதாச்சும் எடுக்க வேண்டியது, கல்வி ரீதியா எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா 11ஆம் தேதிக்கு பிறகு பிளான் பண்ணுங்க. 11ஆம் தேதி வரைக்கும் பொறுமை தேவை. 11ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயம், இதில் அற்புதமான மேன்மையும் அற்புதமான முன்னேற்றமும் உறுதியாக மாணவ மாணவிகளுக்கு உண்டு. அதே போல இந்த மாதத்துல வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாச்சும் முயற்சி செய்றீங்கன்னா தாராளமாக இந்த மாதத்துல முயற்சி செய்யலாம். நல்ல வெற்றிகள் இந்த மாதத்துல உண்டு. எனவே கல்வி ரீதியாக எதுவும் பெருசா தொய்வு நிலையா தெரியல, பாசிட்டிவா தான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி இருக்கு. அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம். உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது உடலுக்கு ஒத்துக்காம போறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது இந்த மாதத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கரெக்டா அந்த தலைக்கவசம் அணிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். எனவே அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக உங்கள் வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி பண்ணுங்க. மேலும் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மின்சார சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கையாளும் பொழுது அந்த விஷயத்துலையும் சற்று கவனமாக இருக்கணும். மேலும் செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறதுனால எலும்பு, ரத்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் லாஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு, ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்பு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் சனி கூட்டணி அறுவை சிகிச்சையை காமிக்குது. ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான மாற்றங்கள்லாம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. பயப்பட வேண்டாம். அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது இந்த மாதத்துல இந்த சிம்டம்ஸை காமிக்குது. இந்த மாதத்துல உங்க ஹெல்த்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. உடலை சரியா பராமரிக்க வேண்டியது அவசியம். மேலும் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான பிரச்சனை வருது. உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த உஷ்ணம் அதிகமாகி உடலில் அந்த அம்மை போடுறது, இது போன்ற தேவையில்லாத பாதிப்புகள் ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 and 7ல ராகு கேது இருக்கிறதுனால சரியான தூக்கம் இருக்காது. ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மைண்ட் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு கோபம் வருது, எதுக்கு நம்ம ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே புரியாது. மேலும் நண்பர்கள், நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமா ஒரு நல்ல ஆதாயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கும். அதெல்லாம் சிம்மத்துக்கு நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஓவராலாக இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை.
15ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பா 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் சார்ந்த வகையில கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாதத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் வராம கொஞ்சம் பராமரிப்போடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மாதத்துல நீங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இது செவ்வாய் சனி உடைய அந்த கெடுபலனை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். மேலும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான வழிபடுவது ரொம்ப நல்லது. அது மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கும். பிரதோஷ தினங்கள்ல சிவாலயம் போயிட்டு இந்த ஆலயத்துல மனமுருகி வழிபட்டு வாங்க. அது நல்ல மேன்மையை கொடுக்கும். உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆன்மீக பயணங்கள் ஏதாச்சும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜெனரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் தொகுப்புல பார்த்தோன்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பார்த்தோன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல பார்த்தோன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.